அப்படிலாம் பேச ஆரம்பித்து அப்புறமேல கீர்த்தனா என்ன பண்ணுறாங்க எல்லாத்த பற்றியும் அப்படியே பேசி அப்புறமேல நான் 2 விண்ணப்பங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் ஒன்று வந்து டாஸ்மார்க் பற்றினது. நான் ரொம்ப வருஷமாக கவனிச்சிட்ருக்க ஒரு விஷயம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இவங்கெல்லாம் வந்தால் டாஸ்மார்க்கை வந்து ஒழிச்சிடலாம் நிரந்தரமாக அப்படின்னு பல தடவை மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் ட்ரை பண்ணார், அவராலேயும் முழுமையாக முடியல. எந்த ஆட்சி வந்தாலும் முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு, அதுக்குரிய கூலி ஒன்றும் மிக மகிழ்வாக இல்லாமல் ஒரு சராசரி வாழ்க்கை தரத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இல்லாததுனால சாயங்காலம் போகும்போது ஒரு வெறுமை வந்துடுது. அட போங்கடா, என்ன உழைச்சி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நாங்கள் உழைச்சாதான் நாளைக்கு நாங்கள் சோறு திங்க முடியும், அப்போ எனக்கு இந்த உடம்பு வலிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இந்த சொல்யூஷன் இருக்குது. இந்த சொல்யூஷன்றது அந்த டாஸ்மார்க்கில் கிடைக்கிற அந்த மருந்து. அதை வந்து இந்த அளவோடு குடிக்கலாங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவோடு நிறுத்துறதுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. அது அந்த நேர பிரச்சனைக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு வெறுமையும் அதிருப்தியும் அவங்களுக்கு ஏற்பட்டு போகிறதுனால இதுவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்ச காலத்துக்குள்ளே மேம்பட்டு போய் அவங்க இவ்வளோ உழைச்சா அதில் ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா மேபி அவங்க யோசிப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இது வந்து அவங்கள அணுக வேண்டிய முறையே வேறையாக இருக்கணும். உலகம் பூரா வந்து மது விற்பனைக்கு இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் எப்படி அது இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். இதை மூணுனா உடனே கள்ளச்சாராயம் ஒன்று பெருகிடும். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறமேல இதனால் அரசாங்கத்துக்கு வர வருமானம் பெரிய வருமானம் இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? நமது முதல்வர் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமேல உடனடியாக அடுத்த நாள் 717 கடைகளை வந்து மூடி, அதுவும் பள்ளிக்கூடம் கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளை வந்து அகற்ற சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு தாய்மார்கள் மத்தியில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது. பட் எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா, இதை நான் வந்து ஆண்டாள்னு ஒரு படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதா இருந்தேன். அந்த ஆண்டாள் படத்தில் அந்த மைய பிரச்சனையை வந்து இந்த டாஸ்மார்க்னால் ஏற்படுற விளைவுகளை பற்றி அந்த படம். அந்த படத்தோட எண்டில் நான் என்ன முடிவு பண்ணியிருப்பேன்னா, அந்த கதாநாயகி தான் இப்போ நம்ம பிளாஸ்ட் படத்தில் எப்படி அபிராமியோட ரோலோ அந்த மாதிரி வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் ரோல் வந்து அந்த கதாநாயகி. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டாஸ்மார்க் வேண்டான்னு நான் சொல்லலை, மக்களை குடிக்க வேண்டான்னு சொல்லலை, பட் எங்கே இதை வச்சுக்கலாம் அப்படின்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடுகாடோ சுடுகாடோ அந்த மின் தகனமோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிட்டோம்னா மக்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு பயம் வரும். அதை குடிக்க போகும்போதே என்னப்பா நம்ம கடைசியாக போகிற இடத்துக்கு முன்னாடியே வரமோ அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பயம். இதை வந்து நம்ம சிகரெட் விற்கும்போதும் அது மேலே போடுறோம், பாட்டில் விற்கும்போது கூட பாட்டிலில் போடுறோம், இதை வந்து உயிரை கொல்லும் அப்படின்றதெல்லாம் போடுறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் வருமானமும் கெடாது, ஊருக்குள்ளே இருக்கிற தகராறுகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிடும், அங்கே கொஞ்சம் இடமும் இருக்குது, ஏன் அங்கே வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு யோசனை இருந்தது. அதை பற்றி நான் போய் சொன்னேன். இப்போ நான் போய் சந்திக்கிறது வந்து எனக்கு ஏதாவது அதில் ஒரு பதவி வேணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு லாபம் வேணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்படியான ஒரு பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன். அது வழக்கமாக நான் சொல்கிற காமெடி ஸ்டைலில் நான் சொன்னேன். இதை தவிர்க்கவும் இல்லாமல் தவிர்த்தா அது மக்களுக்கு பயங்கர கோபம் வருது. எப்படி நீங்கள் டாஸ்மார்க்கை மூடலான்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்வினைகள் நிறைய இருக்குது, அதனால் இப்படி ஒன்று பண்ணலாமா, இதனால் யாருக்குமே எந்த நஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து அவர் சிரித்தார். அது உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது ஒன்றும் பிரமாதமான யோசனையும் இல்லை, அது ஒரு குட்டியாக ஒரு யோசனை. அப்புறம் என்னுடைய மகள் கீர்த்தனா வந்து ஒரு விண்ணப்பம். அவங்களுக்கு வந்து எல்லா உறவுகளை மீறி அவங்களுடைய செல்ல பிராணிகள் மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு உயிர் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ கூட சொன்னாங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 5 கேமரா, அந்த 5 கேமராவும் அவங்க வந்து மணிரத்னத்திட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே அது எல்லாத்தையும் கண்காணிக்கிற மாதிரி அவங்களுடைய பார்வையிலேயே வச்சுக்கிறதுக்காக ஒரு 6 பூனைக்குட்டி இருக்குது. அதை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, அப்படி அதை தாயை கூட பாதுகாக்க முடியாது அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த தெருவில் இருக்கிற வாயில்லா ஜீவன்கள், இந்த ஐந்தறிவு ஜீவன்களை பற்றின ஒரு அக்கறை. அதை வந்து இப்படி ஒரு நல்வழி அவங்களுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற பற்றி எனக்கு அதை பற்றி விவரமாக சொல்ல தெரியாது. நான் இந்த டாஸ்மார்க்கை பற்றி கடமுடான்னு பேசுகிற மாதிரி அது பேச முடியாது. அதனால் அது ரெண்டையுமே அந்த கருத்தை மட்டும் அவர்கிட்ட எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சந்திப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளில வந்தேன். வெளில வந்ததுக்கப்புறம் கூட நினைவு அப்படியே ரொம்ப ப்ளசண்ட்டான அவருடைய முகமும்
அப்படியே நினைவிலே அப்படியே தங்கிட்டு இருக்கு. சந்தோஷம். இதுதான் நடந்தது. பட் இந்த சிம்ஃபனி ஷோவுக்கு போயிருக்கும்போது நிச்சயமாக நம்மளை மேடையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். திடீர்னு என் பேர் வந்தது. வந்தவுடனே நான் அப்படியே இங்கேருந்து அந்த படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே நான் யோசிக்கிறேன், என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பெர்த்துலேருந்து வரேங்க அப்படின்னாங்க. உடனே நமக்குன்னு ஒரு புத்தி ஓடும்ல, நீங்களாவது பெர்த்துலேருந்து தானே இங்கே வரீங்க, பெர்த்துலேருந்து இங்கே அவரை ரசிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிது. இந்த ஒரு பாயிண்ட் பத்தாது இல்லை. இப்போ நம்ம போய் சிஎம் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக கொண்டு வருவீங்க நான் எதிர்பார்த்தேன்றாரு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு படிக்கட்டி ஏறி போய் நான் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. இந்த பர்த்தை பற்றி சொல்லி பர்த்துலேருந்தே நம்ம அவருக்கு ரசிகராக இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர கைத்தட்டல் வந்தது. அந்த கைத்தட்டலேருந்து நம்ம இன்னும் 2 வார்த்தை பேசுகிறோம். அதில் ஒன்று நான் சொல்ல முற்பட்டது என்னென்னா, இந்த அங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி பூரா எல்லாம் பிரமாதமான வெளிநாட்டு கலைஞர்கள். அவங்க வந்து அந்த ஸ்ட்ரிங் போயிட்டு வர்றது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசமே அது தனி விஷயம். அதை பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சி. அதுக்கு நடுவில் ராஜா சார் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, இது இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார். நமக்கு அது புரிய மாட்டேங்குது, அந்த நோட்ஸுக்கெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், ஒரு காலத்தில் வந்து வெள்ளையர்களை நம்ம வெளியேற்றிட்டு சுதந்திரத்தை கொண்டாடணும். ஆனால் இப்படிப்பட்ட வெள்ளையர்கள் இப்போ பின்னாடி உட்காந்துட்டு ராஜா சார் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நான் வந்து பாதியில் விட்டுட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்றதை வந்துட்டு மறுநாள் வந்து மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அந்த இன்னிசை இரவு நடக்கும்போது அப்போ நான் சொன்னேன், நேற்று நான் பதிவு பண்ண விஷயத்தோட கண்டினியூவேஷன் என்னென்னா, இப்படி வெள்ளைக்காரர்கள்லாம் சேர்ந்து அவருடைய ஆர்கெஸ்ட்ரா குழுவில் அவங்க வாசிக்கும்போது ட்ரம்ப்பே வந்து லாஸ்ட் ரோவில் நின்று ட்ரம்பட் வாசிச்சார்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நான் ரொம்ப கலவைக்கலாக பேசும்போது அவருக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்துடும். அது நின்னதுக்கப்புறமேல நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, அப்படி ட்ரம்ப் வந்து இங்கே ட்ரம்பட் வாசிச்சார்னா ராஜா சாருடைய மியூசிக்ன்றது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லை. அந்த இசையிலிருந்து அன்பு கிடைக்கும், அமைதி கிடைக்கும், தூய்மை கிடைக்கும், மென்மை கிடைக்கும், ஆன்மா சுத்தப்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிகழும். அப்படி ட்ரம்ப் அது இந்த குழுவில் அவர் வாசித்தாருன்னா இந்த ஈரான் வார் வந்து நடக்காது. இந்த ஈரான் வாரை பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எத்தனை குழந்தைங்க, எத்தனை பொதுமக்கள் துபாய் ஏர்போர்ட்டில் துப்புன்னு ஓடிட்டுருக்காங்க. இன்னமும் இந்த வளர்ச்சி பெற்ற நாடுகள் உள்ள இந்த சூழ்நிலையில் கூட இப்படி ஒரு வார் அவசியமா? அதனால் ட்ரம்ப் வந்து இந்த வாரை தவிர்த்து விடுவார், அமைதியாகி விடுவார், சாந்தமாகி விடுவார். வார்னு முடியுது பார்த்தீங்களா, அதில் கூட வார் இருக்குது, ஆனால் வார் மட்டும் நிகழாது இப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணணும். அதுதான் இந்த வாருக்கு அகெயின்ஸ்டாக, போருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம். நம்ம கிடைச்ச அந்த மைக்கு, அந்த வாய்ப்பை இதை சொல்லணுங்கிறத தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. அந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தப்பாக பேசணுங்கிற விஷயமும் இல்லை. ஆனால் ராமாயணத்தில் ராமனை புகழும்போது ராவணனை வந்து அங்கே வில்லன் ஆகிடுவார். ராவணேஸ்வரன் ஒரு நாடகத்தில் பார்த்தோம்னா நான் பார்த்துருக்கேன், அதில் ராவணேஸ்வரன் தான் ஹீரோ. அவர் வந்து சீதையை வந்து தன்னுடைய மகளாக பார்த்தாருன்னு ஒரு கதை இருக்குது. இப்படி யாரை நம்ம வந்து ஹைலைட் பண்ணணுமோ அவங்கள ஹைலைட் பண்ணுவோம். அப்படி அந்த ராஜா சாருடைய ஷோவில் ராஜா சாரை ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட வெள்ளைக்காரர்களுக்கு நடுவில் ராஜா சார் போய் நோட்ஸ் கொடுத்து அதை வாசிக்கிறது பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு தவறு இருக்குது, நம்ம யாரையோ ஹர்ட் பண்ணுறோங்கிற ஃபீலிங் எனக்கு இல்லை. அப்புறம் யாரோ அதை எடுத்து போட்ட உடனே ஓ இப்படி தானா, சரி அப்போ இனிமேல் வந்து முந்தி மாதிரி இல்லை, இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கவனத்துக்கு வந்தது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணுற அளவுக்கோ இல்லை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கோ அது ஏன் நிகழுதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த காலகட்டமே ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப பெரிதிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால் நான் இனிமேல் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கேன். இந்த விஷயத்தில் கூட யாருடைய மனசாவது புண்படுத்தியிருந்தால் டெஃபினட்டாக நான் வந்து அதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சில விஷயங்களை இப்படியே கடந்து போய் நான் சொல்ல வந்தது இந்த உலக போர், இந்த ஈரான் வார் நடக்காமல் இருக்கிறத பற்றி நான் பேச வந்ததில் முற்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறமே தவிர அந்த பிற்பகுதியில் இருக்கிற நல்ல விஷயத்த பேசுகிறதில்ல. அதனால் இனிமேல் அதுலேயும் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். நான் சிஎம் அவர்களை சந்திச்சுட்டு வரும்போது எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா, இந்த ஜாதி மத பேதமற்ற இந்த வறுமை கோடுன்னு ஒன்று அழிச்சிட்டு ஒரு சமதர்மமான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமையணுங்கிறதுக்கு
புதுசாக வர ஆட்சியாளர்கள் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடை பெற்று திரும்பி வந்தேன்.